9th CBSE Max new syllabus 2026 to 27 இந்த புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சம்மையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, என்ன செய்ய சொல்லிருக்காங்க அப்படின்னா, நம்மள ஒரு ஷீட் எடுத்துக்கிற சொல்லிருக்காங்க. அதுல நம்மள டிரா பண்ண சொல்லிருக்காங்க. என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லிட்டு ரெண்டு இது நம்ம டிரா பண்ணணும். ஓகே, அதுல எக்ஸ் ஆக்சிஸோட மைனஸ் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா -7 to 0 அதோட அளவு. ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ் சைடு என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 to 0. அதே மாதிரி கீழே 0 to -15, 0 to 12. 0 to 12ன்றது டாப்ல, y ஆக்சிஸோட டாப் வந்து 12, பாட்டம் வந்து -15. இந்த அளவுல நீங்க x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் நீங்க டிரா பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி டிரா பண்ணி பாருங்க. நான் டயக்ராம்லயே எப்படி செய்யணும்ன்றதை நான் சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரயான்ஸோட ரெக்டாங்குலர் ஸ்டடி டேபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்பவுமே ஸ்டடி டேபிள்ல 4 ஃபீட்ஸ் இருக்கணும் இல்லையா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஃபீட்ஸோட அளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இது. ஓகே, 8,9, 11,9, 11,7. அப்போ நம்மள என்ன சொல்லிருக்காங்க, 4வது ஃபீட்டை வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ நம்ம அதை தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் அளவு 8,9. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 8, y ஆக்சிஸ்ல 9. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது இந்த ஹரிசாண்டல் லைன், ஹரிசாண்டல் லைன்ல 8ன்றது இதுதான். ஓகே, இப்போ y ஆக்சிஸ்ல 9 அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகே, இதுதான் 9. சோ இதுக்கு நேரா வர்றதுதான் 9. அப்போ இந்த இடம் இதுதான் 9. ஓகே, இப்போ 8,9 நம்ம அந்த பாயிண்ட மார்க் பண்ணிட்டோம். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 11,9. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 11, y ஆக்சிஸ்ல வந்து 9. எக்ஸ்ல வந்து 11 அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. இங்க இருந்து இதுக்கு நேரா மேல போங்க. மேல போனா இதுதான். ஓகே, இதுதான் இந்த 11,9ன்ற பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 11,7. 11,7 இந்த பாயிண்ட் மார்க் பண்ணணும். அப்ப 11 அப்படிங்கிறது என்னது, 11 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வர்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ளது. சோ இது y ஆக்சிஸ்ல என்ன பார்க்கணும், 7. அப்போ 7 அப்படிங்கிறது எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, இந்த இடம். அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். இது வந்து 8,9. இது என்னன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். இது வந்து 11,9. இந்த பாயிண்ட் வந்து 11,7. இப்போ நமக்கு 4வது பாயிண்ட் வேணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, க்ளூ ரெக்டாங்குலர் டேபிள். அந்த ஸ்டடி டேபிள் என்ன சொல்லிட்டாங்க, ரெக்டாங்கிள் சொல்லிட்டாங்க. சோ ரெக்டாங்கிள்னா எப்படி இருக்கும், இப்படிதானே இருக்கும். ரெக்டாங்கிளோட பேசிக் கான்செப்ட் என்ன, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இந்த அளவு வந்து எவ்வளவுன்னு எடுத்துக்கணும், இந்த அளவை தான் எடுத்துக்கணும். அப்ப இந்த அளவு அப்படிங்கிறது என்னன்னா இதுதான். ஓகே, இது எப்படி, இங்க வந்து 11 இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இது 11, இது 8. அப்ப 11ல இருந்து 8 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போ அந்த 3 தான் நம்ம இங்க மார்க் பண்ணணும். அப்போ 1 2 3. ஏன் நம்ம அப்படி மார்க் பண்றோம் அப்படின்னா, ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இங்க பாருங்க 1 2 இருக்கு. சோ இதே 1 2 தான் இங்கேயும் மார்க் பண்ணணும். அப்போ ரேயானோட ஸ்டடி டேபிள் எங்க வருது, இங்க வருது. இப்போ நம்ம கிட்ட அவங்க கேட்ட அந்த அடுத்த அளவை நம்ம கண்டுபிடிச்சு வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது வந்து எங்க இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல 8ல இருக்கு, y ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, 7ல இருக்கு. அப்போ 8,7 அப்படிங்கிறது தான் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன 4th ஃபுட்டோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ், கோஆர்டினேட் வேல்யூஸ். ஓகே, இப்போ 4th ஃபீட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கொடுத்தது 3 கொடுத்ததையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். 4வது நம்ம கண்டுபிடிச்சதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அது என்னன்னு சொல்லி எழுதியாச்சு. என்ன அளவு, 8,7. இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் திஸ் a good spot for the table. இந்த டேபிள் போடுறதுக்கு இந்த இடம் வந்து கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து மெயின் டோர் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாத்ரூம் டோர் இருக்கு. எதையுமே அது டிஸ்டர்ப் பண்ணல.
அதே மாதிரி பெட்டுக்கு பக்கத்துல தனியா இருக்கு, நல்ல ஒரு அந்த ஸ்பேஸே வந்து சூப்பரா இருக்கு, எந்த விதத்திலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு இல்லையா. சோ அதனால சூப்பர், இது வந்து ஓகே, இஸ் திஸ் a குட் ஸ்பாட், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. எஸ். அப்புறம் வாட் இஸ் த விட்த் ஆஃப் த டேபிள் அண்ட் லென்த். லென்த் அப்படிங்கிறது இதுதாங்க, இதுதான் லென்த். ஹரிசாண்டல் வைஸா நம்ம பாக்குறதா லென்த். லென்த் எத்தனை இருக்கு? 3 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, இல்ல 3 சென்டிமீட்டர். அவங்க எந்த இதுல நம்மள மார்க் பண்ண சொல்லிருக்காங்க? சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் வந்து ஒரு யூனிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க வந்து 3 சென்டிமீட்டர். லென்த் வந்து என்ன இருக்கு? லென்த் வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ விட்த் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்த்ன்றது இதுதான். இது வந்து என்ன இருக்கு? 2 சென்டிமீட்டர். அப்போ இது 2 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் ஆன்சர். லென்த் வந்து 3 சென்டிமீட்டர், விட்த் வந்து என்ன வந்திருக்கு? 2 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் ஆன்சர் ரெடி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவங்க சால்வ் பண்ண சொன்னது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? if the bathroom door has a இந்த क्वेश्चन நம்ம ரீட் பண்ணி பார்த்தா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so just the story is the made wide. இப்ப பாருங்க, இதுதான் அந்த வார்ட்ரோப் அங்க கொடுத்திருக்குது. ஓகே, இதுதான் பாத்ரூம் டோர். எங்க கொடுத்திருக்காங்க? இதுதான் இந்த பாத்ரூம் டோரோட அளவு. ஓகே, இது வந்து அவங்களோட வார்ட்ரோப். இதுக்கும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நல்லா கவனிச்சோம்னா, இந்த பாத்ரூம் டோர் இருக்கு இல்லையா, இந்த பாத்ரூம் டோரோட விட்த் வந்து எவ்வளவுன்னு சொல்லி நம்ம பாத்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை தான் கவனிக்கணும். அப்போ பாருங்க, பாத்ரூம் டோரோட விட்த்னும் போது இதுதான். B2 வந்து 4ல இருக்கு, B1 வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, 1.5ல இருக்கு. அப்போ இதுல இருந்து இந்த 4ல இருந்து இந்த 1.5 மைனஸ் பண்ணணும். இப்போ 4 மைனஸ் 1.5. ஓகே, மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 2.5 கிடைக்கும். இந்த 2.5 சென்டிமீட்டர் இந்த அளவு தான், 2.5 தான் இந்த பாத்ரூமோட டோர். ஆனா இங்க இந்த வார்ட்ரூமுக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 3. ஓகே, இது வந்து 3 இருக்கு. ஆனா அந்த டோர் வந்து 2.5 தான் இருக்கு. சோ இந்த டோர் இப்படி திறக்கிறதுனாலயோ மூடுறதுனாலயோ எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. அதனால எந்த பிரச்சனை ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்ட்ரோப் இதோட அளவு வந்து 3. இது வந்து பாத்ரூம் டோரோட அந்த விட்ட காட்டிலையும் இது வந்து அதிகமா இருக்கு. அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோ அந்த வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அது அப்படியே இருந்தாலும் ஓகே தான். சோ நம்ம செகண்ட் क्वेश्चन முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் क्वेश्चन. லுக் அட் ரேயான்ஸ் பாத்ரூம்ஸ். ரேயானோட பாத்ரூம் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கார்னர். இப்போ அடுத்து இந்த பாத்ரூம் சைடு இதை பேஸ் பண்ணி நிறைய சம் பார்க்க போறோம். பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் क्वेश्चन பார்க்க போறோம். தேர்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? லுக் அட் ரேயானோட பாத்ரூமை பார்க்கறோம். இப்போ பாத்ரூம்ல என்னது? இதுதான் பாத்ரூம். பாத்ரூம்ன்றது இதுதான். ரேயானோட பாத்ரூம் வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? இந்த ஷேப். ஓகே, இதுதான் ரேயானோட பாத்ரூம். இதுல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிறது வந்து ஆரிஜின் O, இந்த பாயிண்ட். அடுத்து இது F, இது R, இது P. இந்த 4 அந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த 4 கார்னரோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம அதை இப்போ கண்டுபிடிச்சு எழுதிடலாம். ஓகே, இந்த பாத்ரூமோட 4 பாயிண்ட்ஸ் இதுதான். 4 கோஆர்டினேட் வேல்யூஸ் இந்த கார்னர். அப்ப இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது O F R P, O F R P. இது 4 தான் பாத்ரூமோட அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ், அந்த கார்னர் பாயிண்ட்ஸ். அப்போ O அப்படிங்கிறது ஆரிஜின். ஆரிஜின் வந்து என்னது? 0,0. ஓகே, இப்போ F பார்க்கிறோம். Fன்றது எதுல இது பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, y ஆக்சிஸ் வந்து இப்போ Fன்றது x ஓட 0. அப்போ இந்த இடத்துல 0. y ல வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, y வந்து 9ல இருக்கு. சோ 9 F ஓட பாயிண்ட்ஸ். இங்க y என்ற பாயிண்ட்ஸ் வந்து 9ல இருக்கு, x வந்து கரெக்டா 0ல இருக்கு. அதனால 0,9. அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து இந்த பாயிண்ட் R. R
r பார்க்கும்போது இது எந்த சைடு இருக்குமா மைனஸ் சைடுல இருக்கு அப்ப -6 x ஓடது வந்து -6 y ஓடது வந்து எங்க இருக்கு அதே 9 தான் இங்க வந்து 9 ஓகே நேரா y ஓட ஆக்சிஸ் என்ன இருக்கு 9 இருக்கு ஓகே r கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து pங்கிறதோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் நம்ம கோஆர்டினேட் வேல்யூஸ் தான் நம்ம எழுதணும் சோ pன்றது -6 x வந்து -6 y வந்து எங்க இருக்கு அப்படின்றது 0 y வந்து 0 அவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த பாத்ரூம்ல உள்ள என்ன கேட்டிருக்காங்க வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க ஆஃப் த 4 கார்னர்ஸ் ஒவ்வொரு கார்னர்லயும் எந்த கோஆர்டினேட் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிட்டோம் o கண்டுபிடிச்சாச்சு f கண்டுபிடிச்சாச்சு oன்றது 0,0 fன்றது என்னதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0,9 r வந்து -6,9 அப்புறம் p அப்படிங்கிறது என்னது pங்கிறது வந்து -6,0 நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த क्वेश्चन முடிஞ்சு அடுத்து what is that shape of the showering area இதுதான் இது எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் ஓகே கண்டுபிடிச்சிடலாமா இப்போ இது எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு குவாட்ரிலேட்டரல்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும் இல்லையா அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ இதுல எப்படி இருக்கு இந்த ஷேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் பேரலலா இருக்கு ஓகே ஒரு பேர் அதாவது ஒரே ஒரு பேர் வந்து பேரலலா இருக்கும் அடுத்த ரெண்டு சைடு வந்து நாட் பேரலலா இருந்துச்சுன்னா அந்த ஷேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரெபீசியம் அப்போ இந்த ஷவரிங் ஏரியாவோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ட்ரெபீசியம் சோ ட்ரெபீசியம் சொல்லிட்டு நம்ம எழுதிடுறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த ஷேப்னு கேட்டாங்க நம்ம ஷேப் கண்டுபிடிச்சாச்சு ட்ரெபீசியம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு சைடு ஆப்போசிட் சைடு வந்து பேரலலா இருக்கு அடுத்த ரெண்டு ஆப்போசிட் சைடுமே நான் பேரலலா இருக்கு அதனால இந்த ஷேப் வந்து ட்ரெபீசியம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த இதுக்குரிய ஆன்சர் நம்ம கொடுத்துட்டோம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட கோஆர்டினேட் அந்த 4 கார்னர்ஸோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த இது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது எஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் எஸ் ஹெச் டபிள்யூ ஆர் அப்போ எஸ் ஓட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்ன ஓகே சோ இதை நம்ம எழுதிக்கலாம் இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் அந்த கார்னரோட கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது s ஓட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க போறோம் s ஓட கோஆர்டினேட் என்னும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது x ஓட தான் எடுக்கணும் x ஓட பாயிண்ட் என்னவா இருக்கு -6 இருக்கு சோ இங்க எழுதிக்கலாம் -6, y ஓடது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா 6ல தான் இருக்கு சோ -6,6 y ஓடது பாசிட்டிவ் x ஓடது வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஓகே -6,6 தான் s ஓட கோஆர்டினேட்ஸ் இப்போ h ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா h எங்க இருக்கு இங்க இருக்கு ஓகே h ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து அதுக்கு நேரா கீழ பாருங்க x வந்து -3ல இருக்கு x ஓட கோஆர்டினேட்ஸ் என்னது -3 ஓகே அப்ப y ஓட கோஆர்டினேட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருக்கு சோ -3,6 ஓகே அடுத்து நம்ம இந்த w ஓட கண்டுபிடிக்க போறோம் w னும்போது அதோட x ஆக்சிஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா பாருங்க x ஆக்சிஸ் எங்க இருக்கு -2ல இருக்கு ஓகே அப்போ y ஆக்சிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ல இருக்கு அப்போ -2,9 அப்படிங்கிறது தான் w ஓடது அடுத்து r ஓடது கண்டுபிடிக்க போறோம் r ஓடது கண்டுபிடிக்கும் போது -6,9 இங்க x ஆக்சிஸ்ல அதோட வேல்யூ வந்து -6 y ல வந்து அதோட வேல்யூ எதுல இருக்கு 9ல இருக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே எதோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்ரூம் ஷவரிங் ஏரியா பாத்ரூம்ல இருக்கக்கூடிய ஷவரிங் ஏரியால இல்லையா இந்த கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சு எழுதிக்கோம் சோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எஸ் ஹெச் டபிள்யூ ஆர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாத்ரூம் ஷவரிங் ஏரியாவோட coordinating 4 corners write the coordinates of the 4 corners இத நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் mark of a 3 feet into 2 feet space of the wash basin சோ இது வந்து நம்ம எங்கன்னு சொல்லி நம்ம இப்ப மார்க் பண்ணிடலாம் நம்ம third subdivision solve பண்ண போறோம் third subdivision solve பண்றதுக்கு முன்னால இந்த क्वेश्चनல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினா mark of 3 feet into 2 feet space for the wash basin போது இத எடுத்துக்கலாம் 3 feet போது எங்க இருந்து வரும் இங்க இருந்து
இங்க வரையிலும் இது 2 feet. ஓகே, ஸோ அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் அண்ட் 2 feet into 3 feet அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். 1 2 3 இங்கே வந்து இப்படி முடிச்சிடலாம். ஓகே, இதுதான். இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் நம்மள மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணணும்னா இது வந்து ஏ, இது என்னன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது பி, இது சி, இது டி, இதை என்னன்னு எடுத்துக்கலாம், ஈன்னு எடுத்துக்கலாம். எஃப், அதுக்கு எடுத்து இதை ஜின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு இடத்துல உள்ள கோஆர்டினேட்ஸையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளோட தேர்ட் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ மார்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நான் அழிச்சிட்டு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இதுல உள்ள கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ண போறோம். இப்போ ஏ இருக்கு இல்லையா, இதோட கோஆர்டினேட்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா -6,0. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -6, ஒய் ஆக்சிஸ் 0. அடுத்து பி, பில வந்து என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ வந்து -3, ஒய் ஆக்சிஸோட வேல்யூ வந்து 0 மார்க் பண்ணியாச்சு. இப்போ சியோட வேல்யூ நம்ம மார்க் பண்ண போறோம். சின்னும் போது எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னவா இருக்கு, -3. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -3, ஒய் ஆக்சிஸ் வந்து 2. இப்போ டி பாயிண்ட், டி பாயிண்ட் போது எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா இருக்கு, -6, -2. ஒய் ஆக்சிஸ் வந்து எங்க இருக்கு, 2ல இருக்கு. நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இ, இ கண்டுபிடிக்காம எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -4, இதுக்கு நேரா பாருங்க -4. அப்போ ஈயோட பாயிண்ட்ஸ் வந்து -4, -4, ஓகே, 2. ஒய் ஆக்சிஸ் வந்து எங்க இருக்கு, 2, -4, -2. ஓகே, -6, -0, -3, -0, -3, -2, -6, -2, -4, 2. இப்போ அடுத்து நம்ம இன்னும் ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் மார்க் பண்ணோம், எஃப் ஓடதும் ஜி ஓடதும். எஃப் நம்போது எங்க இருக்கு அப்படின்னு நேரா பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல -4ல இருக்கு. ஸோ -4. இப்போ ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, நேரா பாத்தீங்கன்னா 5. ஓகே, அடுத்து ஜி வந்து மார்க் பண்றோம். ஜி நம்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல -6, -6, 5. ஒய் வந்து 5ல இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது, ஓகே பாருங்க, இதுதான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்மளோட தேர்ட் கொஸ்டின்ஸ் அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த டாட்டட்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி, அடுத்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சி, கோஆர்டினேட் ஆஃப் டி, கோஆர்டினேட் ஆஃப் இ. ஓகே ஓகே, நம்ம தேர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் நம்ம ரீட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த ரேயானோட ரூம் தான். ரேயானோட ரூம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டைனிங் ஹால் வந்து நம்ம ரெடி பண்றோம். டைனிங் ஹால் வந்து எதுல ரெடி பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அந்த டைனிங் ஹாலோடது. அதோட லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 feet, விட்த் வந்து 15 feet. இந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த டைனிங் ரூம் வந்து எந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா பி. ஓகே, இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து தான் இந்த டைனிங் ரூமையே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைனிங் ரூம் எங்க வருது அப்படிங்கிறத கரெக்டா நம்ம லொக்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். என்ன மார்க் பண்ணணும், அந்த டைனிங் ரூமோட அந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கோஆர்டினேட்ஸை நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஈஸி சம், பாருங்க எப்படி மார்க் பண்றது அப்படின்னு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 18 feetன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க இருந்து Pல இருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ Pல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது லென்த் 18 போது இங்க இருந்து பாருங்க, இதுல இருந்து இது வரையிலும் 6, -6, இதுல இருந்து இது வரையிலும் பாத்தீங்கன்னா 12.
அப்ப 6 12 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 18 வந்துருச்சா? சோ இந்த லென்த் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்து விட்த் என்ன கொடுத்திருக்காங்க? 15 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஏற்கனவே நம்மள என்ன மார்க் பண்ண சொல்லிருக்காங்க? y axis -15 வரையும் மார்க் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா? சோ இங்க இருந்து மார்க் பண்ணும்போது -15 வரையும் இங்க வரும். ஆனா இப்போ ஆரிஜின்ல இருந்து இந்த இதை நம்ம மார்க் பண்ண கூடாது. இப்போ நம்ம இங்க பண்றது p ல இருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். சோ p ல இருந்து -15. சோ -15 நான் கடைசியில எடுத்துக்கிறேன். இதுதான் -15. சோ இங்க இருந்து வேணா நான் மார்க் பண்ணிக்கிறேன். -1. இப்போ இந்த இடம் தான், இதுதான் ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணோம்னா -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11 -12 -13 -14 -15. so -15 வேல்யூ நமக்கு எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்? p ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். சோ இந்த பாயிண்ட் இதுதான் -15. இப்போ இந்த விட்த்க்கு வந்து நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, -15. இப்போ இந்த சைடு அதே தான். -15 வரலாம். ஓகே, இப்போ இத ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்றோம். இப்போ நம்மளோட டைனிங் ஹால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்க. சென்டர்ல டைனிங் டேபிள் போடுறோம். அந்த டைனிங் டேபிள்ல உள்ள 4 கார்னர் இருக்கு இல்லையா, அதோட கோஆர்டினேட்ஸை மார்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சென்டர் பாயிண்ட் கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது எக்ஸ் ஆக்சிஸோட அளவு. எக்ஸ் ஆக்சிஸ்ல இது x1 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது x2. அப்போ பெரிய அளவுல இருந்து இப்போ இதை எப்படி மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் லென்த். லென்த்தோட மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, லென்த் மிட் லென்த் கண்டுபிடிக்க போறோம். லென்த் இதுக்கு ஃபார்முலா என்னது? x2 plus x1 divided by 2. இப்போ இங்கே x2 அப்படிங்கிறது x1 இல்லாட்டி x1 plus x2 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. x1 plus x2 divided by 2. இப்போ x1 அப்படிங்கிறது வந்து -6 plus x2 ஓட வேல்யூ என்னது? 12 divided by 2. இப்போ இது மைனஸ் நம்பர், இது பிளஸ் நம்பர். அப்போ இந்த பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? +6 கிடைக்கும். So 6/2 அடிச்சு கொடுத்தோம்னா 3. அப்ப 3 அப்படிங்கிறது தான் மிட் பாயிண்ட். சோ இதுதான், புரியுதுங்களா? இதுதான் இந்த எக்ஸ் ஆக்சிஸோட மிட் பாயிண்ட். அப்போ ஒய் ஆக்சிஸோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அது வந்து இது வந்து மிட் லென்த், அப்போ மிட் பிரெத் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கணும். இது இந்த 15 தான். ஆரிஜின்லாம் கிராஸ் பண்ணல, ஏன்னா ஆரிஜின்ல இருந்து கீழே தான் வந்திருக்கு. அப்போ -15 divided by 2 அடிச்சு கொடுத்தோம்னா -7. அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ள பாயிண்ட், இது வந்து ஒய் ஆக்சிஸ்ல உள்ள பாயிண்ட். அப்போ சென்டர் அப்படிங்கிறது என்ன கிடைச்சிருக்கு? சென்டர் வந்து 3, -7.5. இந்த 15 அடிச்சு கொடுத்தோம்னா 7.5. 7 இல்ல 7.5. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து 3, 7.5. இதுதான் இந்த இது. இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்மள அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைனிங் டேபிளோட 4 கார்னர் இருக்கு இல்லையா, அந்த 4 கார்னரோட இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம சென்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? நமக்கு டைனிங் ஹாலோடது வேணும்ல. அப்போ டைனிங் ஹாலுக்குன்னு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ டைனிங் ஹாலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் 5 feet. ஓகே, லென்த் வந்து 5 feet, விட்த் வந்து 3 feet. அப்போ லென்த் வந்து 5 feet அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் தெரியும் இல்லையா. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து இதுதான். அப்போ லென்த் வந்து 5 feet அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ
fourth sumல நம்ம இந்த டைனிங் டேபிள வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைனிங் டேபிளோட 4 கார்னரோட கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த சென்டர்ல வந்து என்ன அளவு இருக்கு? இதன சென்டர் பாயிண்டோட அளவு வந்து என்னது அப்படின்னா 3, -7.5. ஓகே, இப்போ இந்த 4 கார்னரும் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 கார்னரும் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வித் வந்து 3 ஃபீட்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு வந்து 1.5, இது வந்து இந்த சைடு 1.5 இருக்கும். 3 2ஆல டிவைட் பண்ணா அதானே. அப்போ சென்டரா அந்த டேபிள போடணும் அப்படின்னா அந்த வித் வந்து இந்த சைடு 1.5 இருக்கணும், இந்த சைடு 1.5 இருக்கணும். அந்த மாதிரி வச்சுதான் சென்டர்ல பிளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 ஃபீட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடு வந்து 2.5 இருக்கணும், இந்த சைடு வந்து 2.5 இருக்கணும். அப்படிதானே? இப்போ இந்த கார்னர்ல உள்ள அளவெல்லாம் நம்ம மார்க் பண்ண போறோம். அப்ப இந்த பக்கம் 2.5 இருக்குன்னா 3ல இருக்கு இந்த சென்டரு, 4, 5, 5.5 வரும். அப்ப இந்த அளவு வந்து 5.5, இந்த சைடு வந்து என்ன வரும் அப்படின்னா இங்க இப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு -7.5. அப்ப இதுக்கும் முன்னால ஒரு 1.5க்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். அப்போ இது வந்து 5.5, 6 -6. இந்த இது வந்து மைனஸ்ல வரும். ஓகே, -6. -6. அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு போது 3 இங்க இருக்கு, இதோட 2.5 முன்னாடி வரும்போது 0.5. அப்ப இந்த இது வந்து 0.5, -6. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. இப்போ இது வந்து மைனஸ், இந்த பாயிண்ட் வந்து என்னது? -7.5. அப்ப அதை விட கீழே 1.5 தள்ளி வந்தோம்னா இங்க என்ன இருக்கும்? மைனஸ் நமக்கு 9 கிடைக்கும். ஓகே, 9 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எக்ஸோட கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸோட அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5. சோ அப்ப 0.5, -9. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5. எக்ஸ் ஆக்சிஸோட அளவு வந்து 5.5, இதோட அளவு வந்து -9. ஸோ அவ்வளோதான், இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. அவ்வளோதான். இந்த சம், ஃபோர்த் சம்மும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. இந்த சாப்டரே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்மளோட எக்ஸசைஸ் 1.2 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கறது எண்ட் ஆஃப் த சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.